மேடம் வந்து இப்போ சவுண்ட் தெரப்பி கொடுப்பாங்க. அவர்களை கௌரவப்படுத்தும் நிமிடம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீதேவி. நான் சவுண்ட் ஹீலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சவுண்ட் தெரப்பி வரை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சவுண்ட் ஹீலிங்னா என்ன, சவுண்ட் என்ன நம்ம கேட்காமையாக இருக்கோம். காலையில் வந்து காக்கா குருவி கத்துறதுலேருந்து பட்டாசு சத்தம் வரைக்கும், ஒரு இடி இடிக்கிற சத்தம் வரைக்கும் பல விதமான சவுண்டு நம்ம கேட்குறோம். இந்த சவுண்ட் நம்மளை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு ஃப்ரீக்குவென்சியில் தான் நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து மிஸ் ஆகிறப்ப, ஏறுறப்பையோ இறங்குறப்பையோ வந்து நம்ம பாடியோட அலைன்மெண்ட் மாதிரி சரி பண்ணுவோம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வரும். ஏன் அப்படி ரிப்பீட், ஒரு சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த எமோஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அன்லெஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த செயினை பிரேக் பண்ணாத வரைக்கும் அது நீங்கள் மறுபடியும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ அந்த செயினை பிரேக் பண்ணி அதை வெளியே வர்றதுக்கு இந்த சவுண்ட் ஹீலிங் ரிலீஸ் பண்ணுது. அதாவது நமக்கு தெரிஞ்ச இமோஷனல் பிளாக்கேஜும் சரி, இல்லை தெரியாத பிளாக்கேஜஸாக இருந்தாலும் சரி, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபிசிக்கலாகவும் ஒரு பெயின் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி வரும். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னால், நர்வ்ஸ் காம் டவுன் ஆகும், ஸ்லீப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நிறைய நமக்கு ஒரு அடுத்து நமக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு இருக்கும் நம்ம பண்ணுற விஷயங்களில். அது நம்ம ஆன் த ஹோல் நம்ம வந்து ஒரு பாடி, மைண்ட், சோல் இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட் தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரீத்தி மேம்க்கும் தமிழ்மணி சாருக்கும் மிக்க நன்றி. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சவுண்ட் தெரப்பி நம்ம கிளினிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சிறப்பாக பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் நான் தெளிவுபடுத்திருக்கேன். இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் தான் சாந்தியாசனம். இந்த சவுண்ட் ஹீலிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். இப்போ எல்லாருமே கைகளை வந்து ஞான முதலில் வச்சுக்கோங்க. கட்டை விரல், ஆள்காட்டி விரல் நுனியில் வச்சுக்காமல் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. மற்ற 3 விரல் லூஸாக இருக்கட்டும். அப்படியே வச்சுக்கலாம். 2 கையும் காமிங்க. நான் 1 சொல்லும்போது 2 கைக்கு அந்த மேலே காமிங்க. 1 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க. 3 அப்படின்னு சொல்லிட்டா கண்களை மூடிடணும். ஓர்னு நிமிர்ந்து உட்காந்து முகத்தை ஸ்மைலாக வச்சுக்கோங்க. ஓகே, ஃபோன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோனும் யாரும் அடிச்சிடக்கூடாது. ஓகே, எந்த சவுண்டு இருக்கக்கூடாது, எந்த சவுண்டு மட்டும்தான் இருக்கணும். கண்களை மூடிக்கிறீர்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்மைல் யுவர் ஃபேஸ். எனது உடல் முழுவதும் ஓய்வடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது அடிப்பாதங்கள், கால்கள், கால் விரல்கள், கால் முட்டி பகுதி, தொடை பகுதி போன்ற கால்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது வயிற்றுப்பகுதி, அடி வயிற்றுப்பகுதி, வயிற்றுப்பகுதி, வயிறு, சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரகம் போன்ற அனைத்து உறுப்புகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். நெஞ்சு பகுதி, அதாவது அநாகதம் சக்கரம், இருதயம் மற்றும் நுரையீரல்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது முதுகு தண்டுவடம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முதுகு பகுதி முழுவதும் முழுமையாக ஓய்வடையட்டும். முழுமையாக ஓய்வடையட்டும்.
கழுத்து பகுதி, கழுத்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனை, முன்கழுத்து, பின்கழுத்து, தைராய்டு சுரப்பி நன்கு தூண்டப்படும். தைராய்டு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது தாடை பகுதி, எனது கன்னங்கள், எனது மூக்கு பகுதி, எனது கண்கள், நெற்றி பகுதி, எனது காதுகள், எனது முகம் முழுவதும் நன்கு பிரகாசிக்கட்டும். எனது முகம் முழுவதும் நன்கு பிரகாசிக்கட்டும். எனது தலைப்பகுதி, தலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். முழுமையாக நிவாரணம் அடையட்டும். அடிப்பாதங்கள் முதல் முச்சந்தலை வரை அனைத்து பகுதிகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் நடைபெறுவதை நன்கு உணருங்கள். சீரான காற்றோட்டம் நடைபெறுவதை நன்கு உணருங்கள். சீரான வெப்ப ஓட்டம் நடைபெறுவதை நன்கு உணருங்கள். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். எனது உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக நிவாரணம் அடையட்டும். காதுக்கு அவசியமாக மத்திரம் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. மீண்டும் உள்ளங்கையை ஸ்மைலாக பார்க்கணும். உள்ளங்கையை தான் பார்க்கணும். ஓகே, நன்றி. மேடம், பலத்த கரகோஷத்தோடு மேடத்துக்கு, டாக்டர் ஸ்ரீதர் சாருக்கு, டாக்டர் சந்தானகிருஷ்ணன் சாருக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.